எல்லாருக்கும் வணக்கம். அதாவது இன்னைக்கு வந்து நாம வர்மக்கலையோட மருத்துவம் அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்குறோம். வர்மக்கலையோட ட்ரீட்மெண்ட் மெத்தட் அப்படின்னு சொல்லக்கூடிய மருத்துவத்தை நாம இன்னைக்கு பார்க்குறோம். இந்த வர்ம மருத்துவம் எப்படி வேலை செய்யுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய பிராணசக்தி குறைபாடு, இந்த பிராணசக்தி குறைபாடால் வரக்கூடியது தான் இந்த நோய் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பிராணசக்தி எங்கே தேக்கம் அடைஞ்சிருக்குதோ அந்த தேக்கம் அடைஞ்ச இடத்த நீவியோ தட்டியோ தடவியோ சரி செய்கிறது தான் வந்து வர்மத்தில் வந்து நம்ம பண்ணக்கூடிய மருத்துவம். இந்த மருத்துவத்தில் முதல்ல வந்து நம்ம பார்க்கக்கூடியது மூட்டு வலி. இன்னைக்கு வந்து நிறையா மக்களுக்கு வந்து இன்னைக்கு மூட்டு வலி நிறைய பேருக்கு இருக்குது. அந்த மூட்டு வலியை வர்மத்தால் எப்படி சரி செய்ய முடியும் அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு காட்டி கொடுக்குறோம். பாருங்கள், இது வந்து என்னுடைய பல வீடியோக்களை வந்து நண்பர்கள் வந்து பார்க்குறாங்க. அவங்களுக்கு வந்து உலகம் முழுக்கக்கூடிய நம்ம தமிழ் நண்பர்களுக்கெல்லாம் என்னுடைய வணக்கத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன். அவங்க வந்து நம்மக்கிட்ட வந்து வேண்டுகோள் வச்சாங்க, இந்த மாதிரி வர்ம மருத்துவம் எனக்கு கொஞ்சம் சொல்லி கொடுத்தீங்கன்னா பரவாயில்லைன்னு. அதனால் வந்து நான் என்ன பண்ணுறேன், இன்றைக்கி வந்து இந்த மூட்டு வலியை வந்து நான் இது பண்ணுறேன். இதை வந்து நீங்கள் வந்து பண்ணிங்க அப்படின்னா உடனே உங்களுக்கு ரிலீஃப் தெரியும். தொடர்ந்து பண்ணிட்டு வரும்போது மூட்டு வலி வந்து சுத்தமாக காணாமல் போயிடும். இது எப்படி நம்ம எந்தெந்த இடங்களில் இருக்கக்கூடிய வர்மங்களை பிடிக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து நான் தெளிவாக காட்டுறேன். பாருங்க, முதல்ல கிளிய பண்ணுங்க. முதல்ல வந்து பக்கத்துல இந்த மூட்டு வலி இருக்கக்கூடிய இந்த மூட்டு நம்ம என்ன பண்ணணும்னா, முதல்ல இந்த விரல்கள் நெட்டி எடுக்கும். விரல்கள் எல்லா விரல்களையும் நம்ம பிடிச்சி நெட்டி எடுத்தோம்னா நெட்டி எடுத்துக்கலாம். ரெண்டு விரல்லையுமே நம்ம நெட்டி எடுத்துக்கணும். ரெண்டு கால்லையுமே நெட்டி இப்படி எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா இந்த மூட்டு இருக்கக்கூடிய இந்த பகுதிகளை நம்ம வந்து ஒரு கொஞ்சம் தேய்ச்சி விடணும். இதுக்கு தேய்ச்சி விடணும். எண்ணெய் போட்டு ஆயில் போட்டு இப்படி தேய்ச்சி விடணும். ஆயில் போடணும். ஆயில் போட்டு இப்படி தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா முட்டியை லேசாக அப்படி மடக்கி வச்சு இந்த மூட்டில் இருக்கக்கூடிய இந்த வர்ம பகுதி, இந்த மூட்டுக்கு மேலே இந்த இடத்துல ஒரு வர்மம் இருக்குது. இந்த வர்ம பகுதியை லேசாக பிடிச்சி இப்படி தேய்ச்சிக்கணும். இந்த ரெண்டு பக்கம் இருக்கக்கூடிய இந்த கரண்டை கண்ணு வரும்னு சொல்லுவோம். இந்த வர்மங்களை பிடிச்சி நல்லா அந்த விரலால் நல்லா தேய்ச்சி இந்த பக்கம் அதே அடுத்ததா முட்டி மடக்கி இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த சிப்பி இருக்குது. இந்த சிப்பிக்கு கீழே இருக்கக்கூடிய வர்ம பகுதியில் லேசாக கை வச்சு அதே மாதிரி இந்த சிப்பிக்கு நேர் கீழே இருக்கக்கூடிய இந்த இடத்துல ஒரு வர்ம புள்ளி இருக்கு. இந்த வர்ம புள்ளியை லேசாக நம்ம இந்த இடத்துல கூட இதெல்லாம் வந்து நம்ம என்ன சொல்றோம்னா அடங்கல் ஸ்தானம்னு சொல்றோம். இந்த வர்ம புள்ளியில நம்ம வந்து அடங்கல் ஸ்தானம் அப்படின்னு சொல்றோம். தேய்ச்சிட்டு இப்போ வந்து பின்னாடி திரும்பி நிற்க சொல்லி பின்னாடி திரும்பி நின்று இந்த கோடு இருக்கு பின்னாடி மடிப்பு, இந்த மடிப்புல நடுப்பகுதியை பிடிச்சி வருது. ஏன்னா இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு இடம். இந்த இடத்துல இருக்கக்கூடிய வர்மம் தான் வந்து நம்மளுக்கு இந்த மூட்டு வலியை பூர்ணமாக குணப்படுத்தும். இந்த மூட்டுல இருந்து ஒரு ரெண்டு விரல் மேலே இருக்கக்கூடிய இந்த பகுதியை நம்ம பிடிச்சி லேசா, இதே மூட்டுல இருந்து ஒரு ரெண்டு விரல் கீழே இருக்கக்கூடிய இந்த வர்மத்தை நம்ம லேசா அடுத்து திரும்பி நின்னதுக்கு அப்புறமா மறுபடியும் உட்கார்ந்ததுக்கு அப்புறமா இந்த காலில் இருக்கக்கூடிய முக்கியமான அடங்கல், இந்த அடங்கல்கள் வச்சு ஒரு தட்டு 3 தட்டு போதும். இதை பண்ணினாலே கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு மூட்டு வலி குணமாயிடும். இதை ஒரு தடவை பண்ணும்போதே உங்களுக்கு 10 நிமிஷத்தில் குணமாகிறத நீங்கள் பார்க்கலாம். தொடர்ந்து பண்ணும்போது மூட்டு வலியை சுத்தமாக இல்லாமல் போயிடும். நன்றி, வணக்கம்.